தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் பேசியிருக்கக்கூடிய விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அது இந்த அரசியல் அடிப்படையில் பார்க்குறப்ப எப்படியாப்பட்டதாக இருக்குது? திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட குடும்பத்துலேருந்து வந்துட்டு இந்த பெண்களை குறித்து அவதூறாக பேசலனா தான் அது ஆச்சரியமாக இருக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு கீழ்த்தரமான கமெண்ட் அதை சொன்னது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. இது திமுகவோட டிஎன்ஏலே பெண்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது திமுகவோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். அந்த அடிப்படையில் இதை பேசியிருக்காரு. தவறு. நிச்சயமாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதில் தப்பு கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் மறுபடியும் ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ், ஃபாசிச பாலிடிக்ஸை தாவேகா கையில் எடுத்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இப்போது எழுகிறது. கைது செய்யப்பட்டிருக்கிற கூடிய விஷயத்துக்கான காரணத்தை தாவேகா சொல்லக்கூடிய பட்சத்தில் பல இடங்களில் போராட்டமும் முடுக்கிவிடப்பட்டதாக பார்க்கப்படுது. பல இடங்களில் பார்க்குறோம். தாவேகாவினர் உருவ பொம்மை எரிக்கிறதும் பதாகைகளை ஏந்தி நிற்கிறதும் இருக்குது. அதே சமயம் இந்த கைது தேவையில்லைன்றது நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் பேசின விஷயத்துக்கான நியாயப்படுத்தக்கூடிய விதமாக திமுகவினர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒரு பெண்ணை, ஒரு முதலமைச்சரை யார் வேணால் இழிவாக பேசலாமான்ற ஒரு சூழலை வெளிப்படுத்துது அவர்களுடைய பேச்சு. இதில் என்ன ஒரு முக்கியமான கருத்துனா, நேற்று எதுக்காக திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறத மறந்துட்டு இன்னைக்கு இந்த இரு நபர்களை பற்றியான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இன்னைக்கு தாவேகாவினர் திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று எதுக்காக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு? தமிழ்நாட்டில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் வரவில்லை. அதை பற்றி திரு விஜய் அவர்களோ தாவேகாவோ வாய் திறக்கலை. இன்னைக்கு வரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்க என்ன நடக்குதுன்னு சொல்லவும் இல்லை. ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் DK சிவகுமார் மேலே பழியை போட்டுட்டு போயிட்டார். ஆனால் அதை தாண்டி எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. நியாயப்படி பார்த்தா எல்லாரும் ஒன்று கூடி எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் அதிமுக, பாஜக, பாமக, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் ஒன்று செய்து நாளைக்கு தீர்மானம் நிறைவேற்றி கர்நாடகா உடனடியாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும்னு பேசியிருக்கணும். ஆனால் அதுலேருந்து டைவர்ட் ஆகி இன்னைக்கு ஒரு நபருக்காக தான் அரசாங்கமா அப்படிங்கிற எண்ணம் வரும் அளவுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ லாயல்ட்டி, அதாவது டிவிகேயோட லாயல்ட்டி அப்படிங்கிறது ஒரு நபருக்காக தான், ஒரு சினிமா நடிகருக்கோ நடிகைக்கோ தான் தாவேக்காவோட லாயல்ட்டியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இன்னைக்கு பெண்களை பற்றி இழிவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது என்ன ஒரே ஒரு நபரை பற்றி பேசுவதற்காக மட்டும் தண்டனை? இன்னைக்கு எத்தனையோ கொடுமைகள், இதை விட மோசமான கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வேகம் காட்டுற தாவேகா அரசு எதிர்கட்சி தலைவரை மட்டும் உடனடியாக போய் கைது பண்றாங்கன்னா அப்ப தாவேகா அரசோட லாயல்ட்டி எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு எழுகிறது. இப்போ அதே சமயம் பார்க்குறப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் மாண்பும் அவர்கிட்ட இருக்கணும்னு பலமுறை, இப்போ குறிப்பாக துணை முதலமைச்சராக இருக்கும்போதும் பல கருத்துக்கள் இதே மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு. சனாதனம் குறித்து கூட பேசியிருக்காரு. இப்போது இந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள், அதே போல் க்ரௌட்ல இருந்து கட்டக்கூடிய விஷயங்களுக்கு இசைவு கொடுக்குற மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த எதிர்கட்சி தலைவர்ன்ற மாண்பு பாதுகாக்கக்கூடிய விதத்தில் இருக்கா? அது எப்படியாப்பட்டதாக இருக்குது? இன்னும் அந்த ஸ்பீச் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? அது திமுக முதல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான வாய்க்கொழுப்பு. அந்த வாய்க்கொழுப்பை கட்டுப்படுத்துவது கஷ்டம். அந்த வகையில் எஃப்ஐஆர் போட்டதில் தப்பே கிடையாது. ஏன்னா வாய்க்கொழுப்புக்கு ஒரு அளவு இருக்கணும். வாய் பூட்டு தேவை. குறிப்பாக பொறுப்பான இடத்துல இருக்கும்போது, துணை முதலமைச்சராக இருக்கும்போது கூட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை பற்றி பேசும்போது நாடு முழுவதிலும் அவர் மேல் எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் அவர் மீது இன்னைக்கும் எஃப்ஐஆர்கள் நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து வரும் பொழுது சில நேரத்தில் வேலிடேஷனுக்காக, ரெலவன்ஸுக்காக தவறாக பேசுவது அப்படிங்கிறது வாடிக்கை மாறிவிடுகிறது. இன்னைக்கு பல ஆபாச பேச்சாளர்கள் இதில் இருக்காங்க. இந்த கட்சியில் திமுக இருக்காங்க. அந்த ஆபாச பேச்சாளர்கள் பட்டியலில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து விட்டாரே தவிர பொறுப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நேற்று எதுக்காக இஷ்யூ கையில் எடுத்தீங்க அப்படிங்கிறது நீங்களே மறக்கடிச்சிட்டீங்க. இஷ்யூ எடுத்து நல்ல இஷ்யூ. இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் போட வேண்டும். சட்டமன்றத்தில் இதுக்காக ஸ்பெஷல் செஷன் இதுக்காக வரவழைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி போராட வேண்டும். நடுவர் மன்றத்தில் நாடி தமிழகத்துக்கான உரிமை மீட்டெடுக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுக்கான ஒரு போராட்டத்தை நீங்க திமுக பண்ணாங்க அப்படி இருந்தாலும் கூட அது மறைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினோட தவறான அணுகுமுறை, அவரோட பேச்சு, அவரோட வாய்க்கொழுப்பு தான் இருக்கு காரணம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.